ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தருண் ஃபுட் கோர்ட். இந்த வீடியோவில் ஒரு 5 நிமிஷத்தில் செய்கிற மாதிரியான ரொம்ப ஹெல்த்தியான அவல் உப்புமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஹெல்த்தி மட்டும் இல்லைங்க, டேஸ்ட்லேயும் ரொம்ப சூப்பராக இருக்கும். சரி வாங்க இந்த அவல் உப்புமாவை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு கெட்டியான அவல் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த உப்புமாக்கு லேசான அவல் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் லேசான அவல் யூஸ் பண்ணும்போது ஜஸ்ட் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே உப்புமா செஞ்சுக்கலாம். இது போல் கெட்டியான அவல் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணணும். இப்போ இது ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு கொஞ்சம் போல் தண்ணி ஆட் பண்ணி ஒரு 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். வெள்ளை அவலுக்கு பதிலாக சிகப்பு அவலும் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2-3 தடவை கழுவிட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் போல் தண்ணி தெளித்து விட்டுக்கிறேன். ரொம்ப வரன்னு இருந்தாலும் தொண்டையில் சிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் போல் தண்ணி இந்த அளவுக்கு மட்டும் தெளித்து விட்டுறேன். தண்ணி தெளித்து விட்டதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். லைட்டாக தண்ணி தெளித்து விட்டால் தான் அவல் சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக இருக்கும், இல்லைன்னா தொண்டையில் சிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் போல் தண்ணி தெளிச்சுட்டு கலந்து விட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். இப்போ ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம சேர்த்துருந்த தண்ணியெல்லாம் நல்லா உறிஞ்சு ஒன்றோட ஒன்று ஒட்டாத மாதிரி பொலன்னு வந்திருக்கு. கூடவே நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. இது போல் கையால் நசுங்க வரணும். அவலை நல்லா ஊற வச்சதுக்கப்புறமா ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் போல் வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட முந்திரி பருப்பு இருந்துச்சுன்னா அதுவும் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஆட் பண்ணியிருந்த எல்லா பொருளும் லைட்டாக பொன்னிறம் ஆற வரைக்கும் வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு வரமிளகாவை கிள்ளி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் போல் கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக உப்பு, இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு முறை நல்லா வதக்கிக்கலாம். நம்ம ஆல்ரெடி அவலில் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் போல் ஆட் பண்ணிக்கிட்டால் போதுமானதாக இருக்கும். வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஊற வச்சுருந்த அவல் சேர்த்துக்கிறேன். அவல் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு பாதி அளவுக்கு எலுமிச்சை பழம் எடுத்துருக்கேன், அதோட சாறு பிழிஞ்சு விட்டுக்கிறேன். லெமன் ஜூஸ் சேர்த்ததுக்கப்புறமா பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தலை தூவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இறக்குனா சூப்பரான அவல் உப்புமா ரெடி. அவல் ஊற வச்சுட்டோன்னா ஜஸ்ட் 5 மினிட்ஸ்லேயே ரெடி பண்ணிடலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் செய்ய டைம் இல்லாதப்போ இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், டேஸ்ட் வைஸும் ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.